இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த மாதிரி ஒரு நியான் கிளாஸ் கார்டு எஃபெக்ட் தான் பார்க்க போறோம். வெறும் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ரொம்ப மினிமலான கோட்ல. சரியா? ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்க வெப்சைட்ல யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க வெப்சைட் இன்னும் கொஞ்சம் அழகாவே இருக்கும். சரியா? எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன்ல சென்டர்ல ஒரு பாக்ஸ் இருந்துச்சுல, அந்த பாக்ஸ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்க ஒரு எம்ப்டி கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? H1 டேக்ல நியான் கிளாஸ் கார்டுன்னு ஒரு கன்டென்ட் மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழ ஒரு பேராகிராஃப் டேக் குடுத்து, பில்ட் யூசிங் டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ன்னு குடுக்குறேன். சரியா? ஓகே. இப்போ இவங்க எல்லாருக்குமே ஸ்டைல் பண்ணலாமா? அவுட்புட்ல பார்த்திருப்பீங்க. இந்த பாக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்க்ரீனோட சென்டர்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்க்ரீனோட மொத்த ஹைட்டையும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாமா? ஓகே. பாடி டேக்குக்குள்ள கிளாஸ் எழுதுவோம். டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ஃபுல்லாவுமே இந்த மாரி கிளாஸ்ல தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா? மினிமம் ஹைட், ஸ்க்ரீனோட ஹைட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஓகே. பெர்ஃபெக்ட்டா ஹாரிசான்டலாவும், வெர்டிகலாவும் சென்டர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஜஸ்டிஃபை சென்டர் அண்ட் ஐட்டம் சென்டர். அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இவங்க 2 பேருமே டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் இருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஐட்டம்ஸ் சென்டர். ஓகே. ஐட்டம் சென்டர் குடுத்துட்டேன். தெரியுதா? வெர்டிகலா அது வந்து சென்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஹாரிசான்டலா அத சென்டர் பண்ணணும். விச் இஸ் இந்த டைரக்ஷன்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல. சரியா? அதுக்கு ஜஸ்டிஃபை சென்டர். தெரியுதா? பெர்ஃபெக்ட்டா சென்டர் ஆயிடுச்சா? ஹாரிசான்டலாவும் சென்டர் ஆயிடுச்சு. வெர்டிகலாவும் சென்டர் ஆயிடுச்சு. ஓகே. இவங்களுக்கு இப்போ ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுப்போமா? நான் இங்க கிரேடியன்ட் கலர் தான் குடுக்க போறேன். ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல கிரேடியன்ட் எஃபெக்ட் எப்படி குடுப்போம்? எனக்கு பேக்கிரவுண்ட் கிரேடியன்ட்ல வேணும். ஸோ அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணுமா? பாட்டம்ல ரைட் சைடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க டைரக்ஷன் குடுத்துக்கலாம். இனி நம்ம வந்துட்டு கலர் மென்ஷன் பண்ணுவோம். சரியா? ஃப்ரம் ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நம்ம சொல்லப் போறோம். ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு கலர். அதோட ரேஞ்ச் வந்து 900ன்னு குடுத்துட்டேன். ஸோ தெரியுதா? பியூட்டிஃபுல்ல. எந்த கலர் வழியா டிராவல் ஆகணும்னு சொல்லப் போறோம். ஸோ வயா பர்பிள். சேம் ரேஞ்ச் 900ன்னு குடுத்துட்டேன். சி பர்பிள் கலர் வந்துருச்சா? எனக்கு எண்டிங் வந்துட்டு to black. தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா? சரியா? to பாட்டம்ல ரைட் சைடுன்னு நம்ம குடுத்துருக்கோமா? ஸோ கலர் எப்படி வந்திருக்கு? ஃப்ரம் ஸ்லேட்ல ஆரம்பிச்சு பர்பிள்க்கு வந்து பிளாக்ல வந்து முடிஞ்சிருக்கு. ரைட் சைட் அண்ட் பாட்டம்ல தான் முடிஞ்சிருக்கு. சரியா? ஓகே. இப்போ அவுட்டர் கண்டெய்னர நம்ம வந்துட்டு ஸ்டைல் பண்ணியாச்சு. அடுத்து உள்ள இருந்து அந்த சின்ன பாக்ஸ ஸ்டைல் பண்ணுவோமா? சேம் கிளாஸ் தான். இவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட் குடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட்க்கும், பிளாக்குக்கும் நம்ம வந்துட்டு ரேஞ்ச் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சரியா? ஆனா இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி லெவல் நீங்க குடுத்துக்கலாம். தெரியுதா? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும், இப்போ வர்றதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? எவ்வளோ டிரான்ஸ்பரன்ட்டா இருக்குன்ட்டு. பேக்கிரவுண்டோட கலர் அப்படியே எடுத்திருக்கு. ஸோ இதுதான் கிளாஸ் மார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒரு கிளாஸ் வழியா பார்த்தா அந்த சைடுல இருக்கிறது தெரியும்ல. சேம் கான்செப்ட் தான். இப்போ பேக்கிரவுண்ட்ல இருக்கிற கலர் தான் முன்னாடி தெரியுது. சரியா? அண்ட் இங்க தெரியுதா? இந்த பாக்ஸோட பார்டரும், உள்ள இருக்கிற கன்டென்ட்டும் ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்காங்க இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னர் ஸ்பேஸ் குடுக்கலாமா? ஸோ பேடிங் 8ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். இப்போ பெருசாயிடுச்சா? இப்போ அவ்வளோ கன்ஜஸ்டடா இல்ல. இல்லையா? அவங்கள சுத்தி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்த எட்ஜஸ வந்துட்டு லைட்டா கர்வா மாத்தலாமா? ஓகே. ரவுண்டட் 2XLன்னு குடுத்துருக்கேன். லைட்டா கர்வா மாறிடுச்சா? அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் சென்டர் பண்ணுவோமா? நைஸ். சென்டர் அலைன் ஆயிடுச்சு. டெக்ஸ்ட்டுக்கும் கலர் மாத்துவோம். ஏன்னா பேக்கிரவுண்டும் கொஞ்சம் டார்க்கா இருந்த மாரி இருக்கு. டெக்ஸ்ட் ஒயிட். ஓகே. இப்போ கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்த மாரி இருக்கு இல்லையா? மெயின் திங் இனி தான் நம்ம ஷேடோ எஃபெக்ட் அப்ளை பண்ண போறோம். ஷேடோ எஃபெக்ட் அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி.
ஷேடோங்கிற கிளாஸ் குடுத்துக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி தான் எனக்கு இந்த ஷேடோ அப்ளை ஆகணும். ஸோ, நான் வேல்யூ என்ன குடுக்குறேன்? 0ன்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ, ரைட் சைடும் எனக்கு மூவ் ஆக வேண்டாம். பாட்டம்லயும் எனக்கு மூவ் ஆக வேண்டாம். பெர்ஃபெக்ட்டா நான் குடுத்திருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி தான் எனக்கு அப்ளை ஆகணுன்ட்டு, நான் 0ன்னு வேல்யூ குடுக்குறேன். ரைட் சைடுக்கும் 0, பாட்டம்க்கும் 0. ஷேடோனாலே என்னது? ஒரு மாரி ஸ்ப்ரெட் ஆன ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. ஸ்மெர்ஜ் ஆன மாரி ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. ஸோ, அதுக்கு தான் இந்த 3வது வேல்யூ. தெரியுதா? ஸ்மெர்ஜ் ஆன மாரி இருக்கா? ஓகேவா? இன்கேஸ் இதுல நான் வேல்யூ மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நான் இப்ப வேல்யூ குடுக்குறேன். தெரியுதா? பாட்டம்ல கொஞ்சம் அது வந்திருக்கா? கொஞ்சம் கீழ இறங்கி வந்திருக்கா அந்த ஷேடோ? ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன்க்கும் நான் வேல்யூ குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி தான் ஆகும். ரைட் சைட் தள்ளி போயிருக்கா? டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும், இப்போ இருக்கிறதுக்கும். ரைட் சைட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அண்ட் கீழ கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த மாரி வேண்டாம். பெர்ஃபெக்ட்டா அந்த பாக்ஸ்க்கு பின்னாடி தான் எனக்கு அப்ளை ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ எல்லா இடத்துலயுமே ஈவனா இருக்கா? சரியா? இப்போ அது நார்மலா ஒரு கலர் எடுத்துட்டு வந்திருக்கு. எனக்கு இந்த கலர் வேண்டாம். எனக்கு ஒரு மாரி ப்ளூ ஷேட்ல வேணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இத நீங்க நெட்ல சர்ச் பண்ணியே நீங்க வந்துட்டு கலரோட கோட் எடுத்துக்கலாம். ஸோ, நான் இந்த மாரி ஒரு ப்ளூ ஷேட் தான் எடுத்திருக்கேன். நெட்லயே நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கோட் கிடைக்கும். இப்போ என்னன்னா, ஹோவர் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல இல்லையா? ஸோ, ஹோவர் பண்ணும்போதும் ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் இருந்தா தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவா இருக்கும்ல. ஸோ, ஹோவர் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்? ஷேடோ ஸோ, ஹோவர் பண்ணும்போதும் நான் ஷேடோ அப்ளை பண்றேன். ஆனா, இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் அதிகமா. சரியா? சேம். எனக்கு ரைட்டுக்கும், பாட்டம்க்கும் மூவ் ஆக வேண்டாம். ஆனா, இந்த வேல்யூ மட்டும் விச் இஸ் அந்த ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அந்த வேல்யூ மட்டும் லைட்டா இன்கிரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் கலர். ஸோ, சேம் கலர் தான். உங்களுக்கு வேணும்னா டிஃபரண்டான கலர்ஸ் குடுத்துக்கலாம். அட்ராக்டிவா மாத்துறதுக்கு. சேம் கலர் ஆனா வேல்யூ டிஃபரண்ட். தெரியுதா? ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு 30 பிக்சல்ல அது இவ்ளோ தூரத்துக்கு தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 50 பிக்சல் குடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா? சரியா? ஆனா இது டக் டக்குன்னு வருதுல்ல. கொஞ்சம் டியூரேஷனும் குடுப்போம். டிரான்சிஷன் டியூரேஷன் 500ன்னு குடுத்துருக்கேன். ஸ்மூத்தா இருக்கா? ஓகே. ஃபைன். கம்பேரிட்டிவ்லி இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஸோ சேம் கிளாஸ். டெக்ஸ்ட் வந்து 3 எக்ஸல். see the change. ஃபாண்ட் வந்து போல்டா மாத்துவோம். ஈஸியா இருக்குல்ல. இந்த மாதிரி டைப் பண்ணிட்டே போனா. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கும் டெய்ல்வின் சிஎஸ்எஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ரசிச்சு ரசிச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபன் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? இது அழகா இருக்கு. ஸோ இத இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ஓட வெப்சைட்லயே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதிலயே வந்து குடுத்திருப்பாங்க. டெஃபினிஷனும் குடுத்திருப்பாங்க. நெறைய சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸும் குடுத்திருப்பாங்க. சரியா? அத நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே போதும். ஆல்ரெடி சிஎஸ்எஸ் படிச்சிருந்தீங்க அண்ட் பூட்ஸ்ட்ராப் படிச்சிருந்தீங்கன்னா, டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ரொம்ப ஈஸி. ஓகே. இந்த பேராகிராஃப் டேக்கும் நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். வாட் இஸ் இட்? டெக்ஸ்ட் வந்து ஒயிட் குடுத்துக்கிறேன். ஓகே. கொஞ்சம் ஒபாசிட்டி குறைப்போமா? தெரியுதா? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்த டார்க்னஸ்க்கு இப்போ லைட்டா லைக் அதோட ஒபாசிட்டி கம்மி பண்ணியிருக்கேனா? ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் கார்ட் எஃபெக்ட். நல்லா இருக்குல்ல? ஸோ இத நீங்க வந்து உங்களோட வெப்சைட்ல எங்கேயாச்சும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.